ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாமிலா கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு ப்ரீத்தி சோடியாக் மிக்சியோட அன்பாக்சிங் அண்ட் டெமோ தான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரீத்தி சோடியாக் மிக்சி வந்துட்டு நான் வந்துட்டு பக்கத்தில் இருந்து ஒரு கடையில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். இதோட எம்ஆர்பி வந்துட்டு 10,985 போட்டிருந்தாங்க. ஆனால் வந்துட்டு நான் ஆடி ஆஃபரில் இது வந்து 8,400க்கு வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்துட்டு 5 இயர்ஸ் வந்துட்டு மோட்டர் வாரண்டியும் 2 இயர்ஸ் வந்து ப்ராடக்ட் கேரண்டியும் லைஃப் டைம் வந்து ஃப்ரீ சர்வீஸும் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்ட பாருங்கள். ஏற்கனவே கடையில் வந்துட்டு எல்லாம் செக் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணி காட்டியிருந்தாங்க. இது வந்துட்டு இதில் வந்து அந்த கவரில் வந்துட்டு இதில் வந்துட்டு எதெல்லாம் வந்து நம்ம எப்படியெல்லாம் செட் பண்ணணும்னு உள்ள இதெல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது முதல்ல வந்து ஒரு வாரண்டி கார்டும் அதுக்கப்புறமா ஜாரும் மிக்சி எல்லாமே இருந்தது. இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்து வச்சுருக்கிறேன். இதுதான் நம்மளோட ப்ரீத்தி சோடியாக் கில்டர். இதில் வந்துட்டு இந்த கில்டர்லேயே வந்துட்டு இந்த ஒரு கலரும் இன்னொரு காப்பர் கலரும் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. நான் வந்துட்டு காப்பர் கலர் வாங்கலான்னு தான் போயிருந்தேன். ஆனால் வந்துட்டு காப்பர் கலர் வந்து எனக்கு கிடைக்கல. இந்த கலர் மட்டும்தான் இருந்தது. பிளாக்கும் இந்த கலரும் இருந்தது. நான் வந்து இந்த கலர் வந்து வாங்கியிருந்தேன். காப்பர் கலர் வந்துட்டு நமக்கு ஆன்லைனில் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த மிக்சியில் வந்துட்டு ஒரு 5 ஜார் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்துட்டு அந்த பெரிய பிக் ஜாரு, அதில் வந்துட்டு நம்ம வந்து மாவெல்லாம் வந்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மசாலா எல்லாம் பொடி பண்ணுறதுக்கான ஒரு ஜாரு. அடுத்ததாக வந்துட்டு சட்னி அந்த தேங்காய் எல்லாம் அரைக்கிறதுக்கான ஒரு ஜாரு. அடுத்ததாக வந்துட்டு ஒரு ஜூஸர் ஜாரும். அடுத்ததாக வந்து முக்கியமான ஒரு ஜார், இதில் வந்து மாஸ்டர் செஃப் ஜாரு. அதான் வந்துட்டு இதிலேயே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஜார் வந்து இந்த ஜூஸர் ஜார் வந்து பார்த்திங்கன்னா தனி இந்த மாதிரி ஒரு ஃபில்டரும் உள்ளே கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்துட்டு நமக்கு ஜூஸ் எல்லாம் வந்துட்டு அடிக்கும்போது இந்த அதோடய வேஸ்ட் எல்லாம் வந்துட்டு அந்த ஃபில்டர்லேயே வந்து உள்ளே தங்கிரும். இந்த மாதிரி ஒரு பைப்பும் கொடுத்துருக்குறாங்க. அந்த பைப் வழியே நமக்கு வந்து ஜூஸ் வந்து கப்பில் எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு இந்த ஜார் தான் வந்து நம்ம பொடியெல்லாம் பொடிக்கிறதுக்கான ஜாரு. இது வந்து சட்னி ஜாரு. இப்போது இந்த மிக்சிலேயே நமக்கு ஒரு முக்கியமான ஜார்னால் வந்து இந்த மாஸ்டர் செஃப் ஜார் தான். இதை பற்றி தான் நான் வந்து இதில் வந்து டெமோ காட்ட போகிறேன். இப்போது இந்த ஜாரில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு புஷ்ஷர் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த மூடி, அதுக்கப்புறமா உள்ளே ஒரு இந்த மாதிரி ஒரு புஷ்ஷர் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த மூடி வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி அந்த சென்டரில் வந்துட்டு அந்த ஓட்டியில் அதை வந்து ஃபிட் பண்ணி விட்டுட்டு லாக் பண்ணி விட்டோன்னா அப்படியே வந்து நமக்கு அதில் லாக் ஆகிரும். இதுதான் வந்துட்டு கியர் பாக்ஸு. இதில் வந்துட்டு நம்ம தண்ணி படாமல் பார்த்துக்கணும். இது மேலே தான் நம்ம வந்து அந்த ஃபுட் ப்ராசஸரை லாக் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சோன்னா லாக் ஆகிரும் அப்படியே. இப்போ நம்ம வந்துட்டு ஃபுட் ப்ராசஸரில் நான் முதல்ல வந்துட்டு இந்த ஸ்லைசிங் பிளேட் தான் வந்து போட்டிருக்கிறேன். இதில் வந்து நமக்கு வந்து 2 பிளேட் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல வந்துட்டு ஸ்லைசிங் பிளேட் போட்டு நான் வந்துட்டு ஆனியன் பொட்டேட்டோ எல்லாம் வந்து ஸ்லைஸ் பண்ணி பார்க்க போகிறேன். முதல்ல நம்ம வந்துட்டு இந்த ஜாரை வந்து மிக்சியில் இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணியும் கிரேட் பண்ணியும் பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு நான் வந்து பொட்டேட்டோ தான் தோலெல்லாம் சீவிட்டு ஸ்லைஸ் பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்காக பொட்டேட்டோ வந்துட்டு தோல் சீவிட்டு நான் வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன பொட்டேட்டோன்னா அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு இந்த புஷ்ஷர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த புஷ்ஷரை வந்து எடுத்துட்டு அதுக்குள்ளாடி வந்துட்டு நம்ம இந்த பொட்டேட்டோயை நம்ம வந்து போட்டு விட்டுக்கணும். 2-3 பீசஸாக வந்து சேர்த்து போட்டுக்கலாம். நான் முதல்ல ஆனதுனால ஃபஸ்ட்டு வந்து ஒன்று மட்டும் போட்டு பார்க்குறேன். பாருங்கள், ஒரு செகண்ட்லேயே வந்துட்டு எல்லாமே ஸ்லைஸ் ஆகி வந்துட்டுது. கொஞ்சம் இந்த புஷ்ஷரை டைட்டாக வந்து நம்ம வந்து புஷ் பண்ணி எடுத்தோன்னா பொட்டேட்டோ வந்து இதை வரைக்கும் தின் ஸ்லைஸாக வந்து நமக்கு கிடைக்கும். பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் தான் இதில் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த
எனக்கு ரொம்பவுமே கஷ்டமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் கட் பண்ணுறது தான். இப்போ இந்த ஃபுட் ப்ராசஸர் வந்த பிறகு இந்த வெங்காயம் கட் பண்ணுறதுனாலே ரொம்ப வந்து ஈஸியாக டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். வெங்காயத்தை தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுட்டு இதுக்குள்ளாடி நம்ம வந்து 2-3 துண்டு சேர்த்தே நம்ம போட்டுக்கலாம். எவ்வளோ வெங்காயம் வேணுனாலும் 1 செகண்ட் 2 செகண்ட்லேயே வந்து நமக்கு ஸ்லைஸ் பண்ணி தந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து வெங்காயம் எல்லாம் ஸ்லைஸ் ஆகி வந்திருக்குதுன்னு. இப்போ அடுத்ததாக வந்துட்டு நான் வந்துட்டு இந்த கிரேட்டிங் பிளேட் தான் போட்டிருக்கிறேன். இதில் வந்துட்டு இப்போ கேரட்டை போட்டு கிரேட் பண்ணி காட்ட போகிறேன். எந்த வெஜிடபிள்ஸுமே நம்ம போட்டால் டக்குன்னு வந்து இதில் வந்து ஈஸியாக வந்து வேலை முடிச்சிடலாம். இப்போ கேரட் பார்த்திங்கன்னா நீளமாக நல்லா சூப்பராகவே கிரேட் ஆகி வந்திருக்குது. அடுத்ததாக வந்துட்டு இது சாப்பர் பிளேடு எடுத்தால் இந்த மாதிரி நம்ம வந்து மாட்டி விட்டுட்டு நான் இன்றைக்கி வந்துட்டு பீட்ரூட் தான் வந்து சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுவும் வந்துட்டு ரொம்பவே சின்னதாக வந்துட்டு நமக்கு வந்து சாப்பாகி வந்துடும். பீட்ரூட் வந்துட்டு நமக்கு ஸ்லைஸிங் அந்த கிரேட்டிங் பிளேட்லேயும் போட்டு நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கேப்சிகம் எடுத்து நான் வந்து சாப் பண்ணி பார்த்தேன். அதுவும் நல்லாவே தான் வந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு இதில் வந்து பிசையலாம். அதுக்கு முதல்ல வந்துட்டு நம்ம இந்த புஷ்ஷரை வந்து போட்டு விட்டுக்கணும். இதில் வந்துட்டு இந்த பிளேடு தான் வந்துட்டு சப்பாத்தி மாவு ஆட்டா நீடிங் பிளேடுன்னு ஒன்று பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து இதில் வந்து போட்டு விட்டுக்கலாம். போட்டுட்டு 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்துட்டு 1 கப்புக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்கணுன்னு வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்துட்டு நான் வந்து 1/2 கப்பு சேர்த்தேன். முதல்ல சேர்த்த போது வந்து எனக்கு வந்து நல்ல தண்ணியாக வந்து மாவு கிடச்சிது. அதனால வந்து நான் வந்து 1/4 கப்பும் கொஞ்சம் கூடயும் தான் வந்து இப்போ தண்ணி சேர்த்து மாவு பிசைவேன். இப்போ கரெக்டான பதத்துக்கு வருது மாவு. இதில் வந்து தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக ஆயிலும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மூடியை வந்து நம்ம போட்டு லாக் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு கொஞ்ச நேரம் ஓட விட்டுட்டு நம்ம பார்த்துட்டு அடுத்ததாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஒரு 1 மினிட்டெல்லாம் ஆகும்போது கொஞ்ச நேரம் நம்ம ஓட விடும்போது அந்த மாவெல்லாம் வந்துட்டு பால் மாதிரி உருண்டு வர ஆரம்பிக்கும். இப்போ வந்துட்டு நமக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் மாவு வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸுக்குள்ளாடியே வந்து ரெடியாகி கிடச்சிட்டுது. இப்போ நான் வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணதை கட் பண்ணது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வந்து எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனியன் எல்லாம் ரொம்பவே தின் ஸ்லைஸாக வந்து நமக்கு கிடச்சிருக்குது. பாருங்கள் கொஞ்சமாக ஆனியன் வந்து சாப் பண்ணி பார்த்தேன். அதுவும் சின்னதாக வந்து சூப்பராக வந்து சாப் ஆகி கிடச்சிது. இந்த பொட்டேட்டோ மட்டும் வந்து தண்ணியில் போடாதனால கருத்து போயிட்டு கொஞ்சம் நேரம் ஆனதுனால. இப்போ கேரட்டு பீட்ரூட் எல்லாமே வந்து சூப்பராக வந்துட்டு கிரேட் பண்ணி கிடச்சிட்டு சப்பாத்தி மாவும் வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ நம்மளோட இந்த வேலையில் வந்துட்டு டக்குன்னு வந்து ஈஸியாகவே இதில் வந்துட்டு முடிக்க முடியுது. இப்போ பீட்ரூட்டையும் நான் காட்டுறேன் பாருங்கள், கிரேட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரியான திக்காக இருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து இதில் சூப்பராக கட்டாக கிடைக்கிது. ஆனால் பீன்ஸ் எல்லாம் போட்டால் வந்து அவ்வளோ நல்லா வரலை. பீன்ஸு வெண்டைக்காய் எல்லாம் போட்டால் வந்து அவ்வளோ நல்லா வரலை. நம்ம வந்து அதெல்லாம் கட் பண்ணி தான் எடுக்கணும். பீட்ரூட்டு கேரட்டு இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டால் சூப்பராக வந்து இந்த மாதிரி நமக்கு கிரேட் ஆகி கிடைக்கும். அடுத்ததாக வந்துட்டு நம்ம ஜூஸர் ஜார் வந்து பார்க்கலாம். ஜூஸர் ஜார் வந்துட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்துட்டு நம்ம வந்து மிக்சியில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்குள்ளாடி உள்ள ஃபில்டரையும் வந்து நம்ம எடுத்து மாட்டி விட்டுக்கலாம்.
அதுக்கப்புறமா என்ன ஜூஸ் வந்து நமக்கு தேவையோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சமாக கிரேப்ஸும் வாட்டர்மெலன் தான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக வாட்டர்மெலன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் வந்து ஃபில்டருக்குள்ளாடி போட்டு விட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இப்போ மிக்ஸியை ஓட விட்டோன்னா நமக்கு வந்துட்டு ஜூஸர் வந்து தனியாகவும் இந்த ஜூஸரில் தனியாக இந்த மாதிரி வரும். அதோடய வேஸ்ட் எல்லாம் வந்துட்டு அந்த ஃபில்டருக்குள்ளாடியே தங்கிரும். இந்த தர்பூசணி ஜூஸ் ஆனதால் அதிகம் வேஸ்ட்டு வந்து உள்ளே போகலை. கிரேப்ஸ் எல்லாம் அடிக்கும்போது வேஸ்ட் அந்த வெளியில் உள்ள அந்த தோல் எல்லாமே வந்துட்டு உள்ளே வந்து அப்படியே தங்கி கிடச்சிது. இப்போ ஜூஸ் வந்து ரெடியான உடனேயே இந்த பைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு ஒரு மூடி மாதிரி கொடுத்துருக்கோம். அதை வந்து எடுத்து விட்டோன்னா நமக்கு ஜூஸ் வந்து இந்த மாதிரி கப்பில் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு வாட்டர்மெலன் ஜூஸும் கிரேப்ஸ் ஜூஸும் ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். இப்போ இந்த மிக்ஸி வந்துட்டு நான் வாங்கி 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. நான் 1 மாதம் இப்போ யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எனக்கு வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. இது வந்துட்டு இதில் உள்ள எல்லா ஜாருமே நல்லாவே வந்துட்டு நல்லா வந்து அரையுது. சின்ன அந்த ஜார்லேருந்து பெரிய ஜார் வரைக்கும் எல்லாமே வந்துட்டு நல்லா அரையுது. அந்த சட்னி ஜார் வந்துட்டு நம்ம தேங்காயெல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் போட்டாலும் நிறைய போட்டாலும் டக்குன்னு வந்து நல்ல மை மாதிரி அரைஞ்சி கிடைக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த பொடி பண்ணுற அந்த மசாலா எல்லாம் பொடி பண்ணுறதுக்கான ஜார்லேயுமே எல்லாமே வந்து நல்ல பொடியாக தான் போட்ட உடனே நல்ல மசாலா எல்லாம் வந்து அரைஞ்சி நல்ல பொடியாக கிடைக்குது. அதுக்கப்புறமா ஜூஸர் ஜாரும் ரொம்ப நல்லாவே இருக்குது. எல்லாத்த விடையும் எனக்கு இந்த ஃபுட் ப்ராசஸர் தான் ரொம்பவே பிடிச்சிருக்குது. டக்குன்னு நம்ம வேலையெல்லாம் ஈஸியாக வந்து முடிச்சிருது. சப்பாத்தி மாவு பிசைகிறதாகட்டும், இல்லைன்னா வந்துட்டு வெங்காயம்லாம் கட் பண்ணி தரதாகட்டும், எல்லாமே வந்துட்டு டக்குன்னு நம்ம வேலை எல்லாமே வந்து பாதி நேரம் கூட ஆகலை. அதனால் வந்து எனக்கு இந்த மிக்ஸி வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.